வணக்கம். இன்றைய வீடியோல ஜாமக்கோல் பிரசனத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லலாம். ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரி நடந்து போகுது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை தான் ஜாமக்கோல் பிரசனத்துல பார்க்க முடியும். அப்போ ஒரு கேள்வி வெற்றியை தருமா தோல்வி தருமா அப்படின்னு அந்த கேள்வியை பொறுத்து அவங்க கேட்கக்கூடிய நேரத்தை பொறுத்து இந்த பிரசனத்தை. இப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா பெரிய பூமி வச்சிருக்காரு. அந்த பூமியை பேங்க்ல டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து லோன் வாங்கி அது கட்ட முடியாம போயிடுது. பல தடவை இவங்களுக்கு டைமிங் கொடுத்து கட்ட முடியல. அந்த சொத்து ஏலத்துக்கு போகுது. அந்த ஏலம் ஒரு 3 நாள் நடந்து போகுது. 3-4 நாள் நடந்து போகுது. அப்ப அவரு கேட்கிறாரு, இது எப்படியாவது நாம தடுத்து நிறுத்திடணும். பணம் கட்டுனா தடுத்து நிறுத்திடலாமா? அப்ப இந்த ஏலத்தை என்னால நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப ஒரு கேள்வி கேட்கும் பொழுது 5/3/2026 மதியானம் 1:35:48 பிளேஸ் சூடும். இவர் கேட்கும்போது கன்னி உதயம், விருச்சிக ஆரணம். இப்ப ஆரணம் எப்பவுமே கேள்வி ஏதோ ஒரு வகையில் சுட்டிக்காங்க. அப்ப இவரு டாக்குமெண்ட் 3ஆம் பாவம். இப்ப 10க்கு முன்னாடி அடமானம் வைக்கிறாரு. உதயத்துக்கு முன்னாடி ஆரணம். 3 8ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி செவ்வாய் வராரு. அப்ப 3 8 கூடிய செவ்வாய் வராருன்னா 3ஆம் அதிபதி செவ்வாய் வராரு. 8 கூடிய வர்றதுனால அங்க ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப உதயாதிபதி அதை கட்டி எடுக்க முடியுமாங்கிறத விஷயம். இப்ப உதயாதிபதி 10ஆம் பாவத்துல ஆட்சியா இருக்கிறதுனால, பலமா இருக்கிறதுனால இவரு அந்த ஏலத்தை நிறுத்த முடியும். ஏன்னா உதயாதிபதி 10ல ஏலத்தை நிறுத்த முடியும். அந்த ஏலத்தை நிறுத்தி இவரால பணம் கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் 8 கூடிய உதயத்துணைக்கு வர்றதுனால யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துருவாங்க. இப்ப 3ஆம் பாவ டாக்குமெண்ட் 8 கூடையவர் இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் பணத்தை கட்டிடுவாங்க. ஆனா 8 கூடிய உதயத்துணைக்கு வர்றதுனால அந்த பிரச்சனை சீக்கிரம் முடியாம அதுல ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் ஒரு இழுபறியாக வரும். அதனால பணத்தை கட்டிடலாம், ஏலத்தை நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ நீங்க சீக்கிரமா முடிச்சிடணும்னு நம்ம சொல்லி அனுப்புறோம். அதே மாதிரி இவர் போய் என்ன பண்றாருன்னா, அந்த ஏலத்தை வேற ஒருத்தர் இவருக்காக பணம் கட்டுறாரு. பணம் கட்டதுக்கு அப்புறம் அந்த ஏலத்தை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மீண்டும் என்கிட்ட வராரு பிரசன்னம் பார்க்கறது. ஃபர்ஸ்ட் பார்த்த பிரசன்னா 5ஆம் தேதி. அடுத்தது 7ஆம் தேதிக்குள்ள அந்த பணத்தை கட்டி நிப்பாட்டிட்டு மீண்டும் நம்ம கிட்ட வராங்க. வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா 8/3/2026 சாயந்தரம் 5:52:09 சூலூர்ல. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, ஆல்ரெடி நான் ஒருத்தருக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இந்த பூமி வித்துட்டேன். அவர் தான் பேங்க்குக்கு பணம் கட்டினாரு. நான் கம்மி ரேட்டுக்கு வித்துட்டேன். அவரு எனக்கு பேங்க்ல கட்டின அமௌண்ட வேற ஒரு நபர்கிட்ட வேற ஒருத்தருக்கு மீண்டும் அந்த இடத்த வியாபாரம் பண்ணி அவருக்கு பணத்தை கொடுத்துடலாமா? வாங்கிக்குவாரா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த கேள்வி இடத்துல என்னன்னா, இவருக்கு ஒரு இடத்துக்கு ஒருத்தர் பேங்க்ல வைக்கிறாரு. கடன் கட்ட முடியல, ஏலத்துக்கு வந்துருது. அதே வேற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு பணத்தை கட்டி அந்த பூமியை விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, அவருக்கு ரொம்ப கம்மி விலைக்கு வித்துட்டேன். வேற ஒரு நபருக்கு எச்ச விலைக்கு விற்கலாமாங்கிறத கேள்வி. அப்ப உதயங்கிறது இவரு, 7ஆம் பாவங்கிறது எதிர் நபர், ஆப்போசிட் பார்ட்டி. இப்ப உதயாதிபதி 7ல இருக்கு. அப்ப இவர் யாருக்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாரோ அவர்கிட்ட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா உதயாதிபதி 7ல இருக்கு. 7ஆம் அதிபதி 3ல உச்சமா இருக்கு. அப்ப எதிர்நபர் 3ஆம் பாவத்துல 3ஆம் பாவம் டாக்குமெண்ட், ஒப்பந்தங்கள், பத்திரங்கள். அப்ப 3ல சூரியன் உச்சமா இருக்கனால அவரு டாக்குமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா போட்டிருப்பாரு. இவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவரு பேங்க்கு பணம் கட்டி இருக்கிறாரு. அவர் வெளியில அனுப்ப முடியாது அப்படிங்கிறத காமிக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம், இவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு. சரி, அப்படி வேற உங்களுக்கு கொடுக்க முடியாட்டி இவரு பணம் சேர்த்து கேட்டா கொடுப்பாரா? நான் கம்மி ரேட்டுக்கு வித்துட்டேன், அதனால மீட்டு எனக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து கேட்டா கொடுப்பாரான்னு கேட்கிறேன். இப்ப 2ஆம் பாவங்கிறது பணம். 2 கூடிய குரு 12ஆம் பாவத்துல இருக்கு, நீச்சமா இருந்ததுனால பணத்தை சேர்த்து தரமாட்டாருன்னு சொல்லிட்டோம். இவர் அவர்கிட்ட போறாரு. நான் வேற ஒருத்தருக்கு வித்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு தான் நீ விற்கணும்.
நான் தான் உங்கள்ட்ட எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னு சொல்றேன். சரி சார் நான் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வித்துட்டேன். அதனால எனக்கு நீங்க பணத்த சேர்த்து குடுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடுங்க. அவர் ரூ. 1 கூட சேர்த்து தர மாட்டேன். பேசுனது பிரகாரம் நீங்க எனக்கு செட்டில் பண்ணிருங்கன்ட்டாங்க. அப்ப பிரசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கூடைய குரு நீசமானதுனால பணம் சேர்த்தி கிடைக்காது. அப்படிங்கிறது காரணம். இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நபர். அவங்க வீட்ல நெறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மா வீட்ட விட்டு வெளில போயிடுறாங்க. இப்ப காலையில ஒரு ஃபோன் பண்றாரு. 12/3/2026 காலையில 6 மணி 24 நிமிஷம் 22 செகண்ட். பிரசவம் பார்த்த இடம் வந்து சூலூர். இவரு கூப்பிடுறாரு. இந்த மாரி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாங்களா? அல்லது ஏதாவது சூசைட் பண்ணிட்டாங்களா? திருப்பி வருவாங்களா? நான் அவங்கள போய் பார்த்துற முடியுமா? திருப்பி வராங்களா? அப்படின்னு. இப்ப கும்ப உதயம். இப்ப கேள்வியாளர் இருக்காரா இல்லையாங்கிறது மெயினா பார்க்கணும். கும்ப உதயம். உதயத்துக்கு 6 7. அப்ப உதயத்துக்கு 6 வந்து 8 12 இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு கிரிட்டிக்கலா இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்ப அம்மாவ காணாங்கிறாங்க. அப்ப 4ஆம் பாவத்துல கவிப்புங்கிற கிரகம் இல்ல. 4க்குடைய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா, தனுசு ராசியில் இருக்கு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன கவிப்பு தாண்டி இருக்கு. சுக்கிரன் வந்து 17 பாகையில 17 டிகிரில இருக்காரு. கவிப்பு 4 டிகிரில. அப்ப 4க்குடைய சுக்கிரன கவிப்பு தாண்டினதுனால 100% அம்மா உயிரோட இருக்காங்க. அடுத்தது சந்திரன் தான் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் 8ல இருக்காங்க. அப்பா வீட்டுக்கு போகும்போது அவங்க இறந்துரலாம், சூசைட் பண்ணலாங்கிற மனநிலை நோக்கி போறாங்க. ஆனா சுக்கிரன் கவிப்பு தாண்டினதுனால அவங்க மரணம் ஆகல. இப்ப அம்மா வந்து வந்துருவாங்களா? அம்மா கிடைச்சிருவாங்களாங்கிறத கேள்வி. இந்த மாரி நேரத்துல 2ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலும் சரி, அல்லது பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தாலும் காணாமல் போனவங்க வந்துருவாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உதயத்தை நோக்கி குரு இருக்கு. நிச்சயமா உங்க அம்மா நீங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தோம்னா, உங்க அம்மா பத்தியான தகவல் வந்துரும்னு நம்ம சொல்றோம். இப்ப இவர் வந்து 6 மணி 24 நிமிஷம் 22 செகண்டுக்கு இவரு கேட்கிறாரு. 8:30 மணிக்கு அதே நாள்ல காலையில 8:30 மணிக்கு அவங்க அம்மா வேற ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. சுத்தி ஒரு 50 கிலோமீட்டருக்கு எல்லா பஸ் ஸ்டாண்டு, அதே மாரி ஹாஸ்பிட்டல்ஸ், ஆசிரமங்கள், கோயிலு எல்லா இடங்களுக்கும் ஆளுங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோல அனுப்பிச்சுட்டாங்க. அப்படியும் ஒருத்தர் வந்து இவங்க இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப காணாம போன நபர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறது நாளுக்குடைய சுக்கிரன தொய்வு தாண்டுனதுனால இருக்காங்கன்னு காமிக்குது. உதயத்தை நோக்கி 2 கூடிய குரு வர்றதுனால அவங்க கிடைச்சிருவாங்கன்னு காமிக்குது. உதயாதிபதி கவிக்கல அப்படின்னா கேள்வியாளர் உடைய கேள்வி வரமாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது 4ஆம் பாவம் சந்திரன் 4ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி யார் வராங்க. அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறாங்க. ஜாதக ரீதியா. அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரோவர்சி. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இந்த பொண்ண வந்து நாங்க கல்யாணம் பண்ணலாமான்னு மாப்பிள்ளை வீட்ல கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு ஒரு ஆண் பெண்ணோட ஜாதகத்த குடுத்து கல்யாணம் பண்ணலாமா? வேண்டாமான்னு கேள்வி இருக்கும்போது, உதயங்கிறது ஆணா எடுத்துக்கணும். ஆண்ங்கிறது பெண்ணா எடுத்துக்கணும். இப்போ உதயாதிபதி, ஆறாதிபதி புதன். அது வந்து துலா ராசியில் இருக்கு. புதன் வந்து உதயத்தை நோக்கி 6 நோக்கி வந்துட்டு இருக்கு. அது எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப 6 7ல கவிப்பு இருக்கக்கூடாது. 6 7ல கவிப்பு இருக்கக்கூடாது. உதயத்துக்கு 7ல கவிப்பு வரக்கூடாது. அப்படி உதயத்துக்கு 7ல 6 7ல கவிப்பு வந்துச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். 6 7ஆம் அதிபதி கவிப்புல இருக்கக்கூடாது. உதயத்துக்கு 7ஆம் அதிபதி குரு கவிப்புல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல 6 7ல கவிப்பு. சூரியனை போய் கவிப்புல இருக்கு. அப்ப 6ங்கிறது பெண்ணு, 7ஆம் பாவங்கிறது கணவரு. அப்ப 6 7ல கவிப்பு இருக்கிறதுனால, பெண் வீட்டார் மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டாங்க. அல்லது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வந்துரும். கல்யாணம் நடக்காது. திருமணம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற பதில தான் இது காமிக்குது. இப்ப நாம அதை அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த மாரி இந்த
பிரசன்ன பிரகாரம் நீங்க கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டீங்க. கல்யாணம் பண்ண வேண்டாம்னு காமிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் அவங்க என்ன சம்பவம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கிடைச்ச பிரசன்னத்த நாம பதிவு பண்றோம். இந்த மாதிரி ஜாமக்கோல் சம்பந்தப்பட்ட தமிழ், ஆங்கில வகுப்பு நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். இப்ப தமிழ் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 1/4/2026 இருந்து 31/5/2026 வரைக்கும் தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் கிளாஸ் தேவைப்படுறவங்க 9842650908க்கு தொடர்பு கொள்ளலாம். மொத்தம் 2 மாசம் வகுப்பு நடக்கும். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துரும். வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஜூம் கிளாஸ், டவுட் கிளியரிங் கிளாஸ். ஜாவா கோட் பிரசன்னா ஆங்கில வகுப்பு, இங்கிலீஷ் வகுப்பு தேவைப்படுறவங்க ஜேகே சார் பெங்களூர்ல இருக்காரு. அவரை நீங்க தொடர்பு கொண்டு அதுவும் இந்த ஏப்ரல் மாசம் தான் நடக்குது. எப்ப நடக்குதுன்னு நீங்க கேட்டுக்கலாம். மார்ச், ஏப்ரல்ல தான் நடக்குது. 9898670391 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இங்கிலீஷ் கிளாஸ் எப்போ நீங்க ஜாவா கோட் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இந்த பாடங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள்